ஸோ இன்கம்பேட்டபிள் ஃபுட் காம்பினேஷன்ஸ் அதிகமாகிறது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸர்னு சொல்கிறோம். நைட் கண் முழிக்கிறது, நம்ம ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம கண் முழிக்கக்கூடாது ஆயுர்வேதப்படி. ஜென்ரலாகவே நம்மளோட பாடி இஸ் கனெக்டட் த சன் தானே. அப்போ அந்த மெட்டபாலிசம் வந்து ஆக்டிவாக இருக்கிறது சன் இருக்கும்போது தான். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோ டவுன் ஆகிடணும், நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிவிட்டு தூங்க போகணும். அப்போ தான் நர்வஸ், நீங்கள் சாப்பிட்ற எல்லா ஃபுட்டு எல்லா மெடிசனுமே ஒர்க் பண்ணுறது அந்த நைட் டைமில் தான். ரெஸ்ட் அண்ட் ரிப்பேரோட டைம் பிட்வீன் 10 and 3. அந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுதுன்னா வந்து இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ இது கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான். டயட், லைஃப் ஸ்டைல், இன்சஃபிஷியன்ட் ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிடுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இப்போது இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய சேலஞ்சஸ் டாக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் 3rd year syndrome சொல்லுவோம். நாங்கள் ஏதோ ஒரு டிசீஸ் பற்றி படிக்கும்போது இந்த டிசீஸ் எனக்கு இருக்குமா அப்படின்னு தோணும். அப்போ வந்து நாங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட போய் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தாதான் வந்து அந்த வியாதியை நமக்கு இல்லைன்றதே நமக்கு புரியும்.